வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லீட் கோட் 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 61 ஹவ் ஸ்ட்ராபெர்ரி எப்படி சால்வ் பண்றதுதான் பார்க்க போறோம். இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இன் லீட் கோட்னே சொல்வேன். ஏன்னா, இது ஒரு ஃபவுண்டேஷனல் டைனமிக் புரோகிராமிங் கான்செப்ட் பேஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிய வந்துச்சுன்னா, நீங்க அசால்ட்டா நிறைய டைனமிக் புரோகிராமிங் கான்செப்ட் ப்ராப்ளம்ஸ கத்துக்கிட்டு இன்டர்வியூஸ்லயும் போய் அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ குயிக்கா போய் இந்த ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சுப்போம். பாருங்க இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல நிறைய ஹவுஸ் இருக்கு. சரியா? எல்லா ஹவுஸ்லயும் சில மணி இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இங்க வந்து 1 மணி இருக்கு. செகண்ட் ஹவுஸ்ல ஏதோ 2 மணி இருக்கு. அப்படி வெல்த் ஆஃப் த ஹவுஸ் தான் இங்க குறிக்குது இந்த நம்சாரி. அப்புறம் ஒரு திருடங்க வந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த திருடங்களுக்கு ஒரே ரூல் தான். அவங்க வந்து அட்ஜசன்ட் ஹவுஸ்ல இருந்து மணிய திருடுவாங்க. எப்படின்னா பாருங்க, சப்போஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருந்து மணிய திருடுனாங்கன்னா, செகண்ட் ஹவுஸ்ல இருந்து திருட முடியாது. தேர்ட் ஹவுஸ்ல இருந்து மணிய திருடுனாங்கன்னா, செகண்ட் ஹவுஸ் இல்லையோ ஃபோர்த் ஹவுஸ்லயும் திருட முடியாது. சோ இப்போ என்ன சொல்லணும்னா அப்போ, அவங்க எப்படி இந்த மணியெல்லாம் திருடி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மணி எவ்வளவு கொண்டு போவாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதான் திருடங்களோட கோல்ல. மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து எடுத்து போணும். சோ அதுதான் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். பாருங்க இந்த ப்ராப்ளமோட கான்செப்ட் காம்ப்ளெக்ஸிட்டி எங்க வருதுன்னா, பாருங்க. இதுல நெறைய காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஹவுஸஸ்ல இருந்து அவங்க திருடலாம். ஃபர்ஸ்ட் அவங்க ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருந்து திருடலாம். 3 ஹவுஸ்ல இருந்து திருடலாம். இல்ல லாஸ்ட் ஹவுஸ்ல இருந்து திருடலாம். இது வந்து ஒரு பாசிபிள் காம்பினேஷன் சரியா? இன்னொரு பாசிபிள் காம்பினேஷன் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருந்து திருடி செகண்ட் ஹவுஸ் டெஃபினட்டா திருட முடியாது. ஏன்னா அட்ஜசன்ட் ஹவுஸ்ல திருட முடியாது. அப்புறம் இந்த ஹவுஸ்ல திருடலாம். இல்ல இன்னொரு காம்பினேஷன் கூட இருக்கலாம். இந்த ஹவுஸ்ல திருடி இந்த ஹவுஸ்ல திருடலாம். சோ இது மாரி நெறைய காம்பினேஷன்ஸ் உருவாகும். சோ எல்லா காம்பினேஷன்ஸும் நீங்க ப்ரூட் ஃபோர்ஸா பண்ணி அந்த காம்பினேஷன்ஸ்ல இருக்க மேக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளா இருக்கும். சோ டெஃபினட்டா நீங்க ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் உங்களுக்கு எடுக்க முடியாது. இதுக்கு தான் இங்க தான் டைனமிக் புரோகிராமிங் அப்ரோச் கான்செப்ட் யூஸ் பண்ண போறீங்க. சோ இங்க வந்து அ நம்ம பார்த்து எவ்வளவு வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் திருட முடியும்னு சொல்லலாமா? இங்க வந்து டெஃபினட்டா இவங்க வந்து சப்போஸ் அவங்க வெறும் இந்த 2 வீட்ல இருந்து திருடுனா, அவங்களுக்கு எவ்வளவு மணி வரும்? அவங்களுக்கு 12 மணி கையில விழும். சப்போஸ் இல்லன்னா அவங்க இந்த ஹவுஸ்ல இருந்து திருடினாலும் அவங்களுக்கு 12 மணி கிடைக்கும். சோ இதுதான் ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் சரியா? 12 மணிக்கு மேல அவங்களுக்கு கிடைக்க முடியாது. நீங்க எல்லா காம்பினேஷன்ஸையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா இது வந்து எப்படி நீங்க லாஜிக்கா ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க தான் கொஸ்டின் இங்க. சோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம டைனமிக் புரோகிராமிங் கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். அது என்னன்னு பார்த்துடலாம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம டைனமிக் புரோகிராமிங் அப்ரோச் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஏன்னா பாருங்க, நீங்க இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் வச்சு நீங்க எல்லா காம்பினேஷன்ஸும் ஜெனரேட் பண்ண பார்த்தீங்கன்னா, ஆ 5 ஹவுஸஸ்க்கே ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்புறம் 10, 15, 100 ஹவுஸஸ் போச்சுன்னா, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஆகும். எல்லா காம்பினேஷன் ஜெனரேட் பண்ணி, அதோட மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. சோ, அதனால டைனமிக் புரோகிராமிங் அப்ரோச் யூஸ் பண்றோம். இந்த டைனமிக் புரோகிராமிங் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லும். பாருங்க, இந்த ஃபுல் ஸ்ட்ரீட்ட வந்து நீங்க கன்சிடர் பண்ணாம, ஃபர்ஸ்ட் ஒரு ஹவுஸ் கன்சிடர் பண்ணுங்க. அப்புறம் அந்த 2 ஹவுஸஸ் கன்சிடர் பண்ணுங்க. அப்புறம் 3 ஹவுஸஸ். அன்டில் ஃபுல் ஸ்ட்ரீட்ட வந்து கன்சிடர் பண்ற வரைக்கும் ஒரு ஸ்டெப்பா போங்கன்னு சொல்லும். ஏன் பார்க்கலாம்? ஏன் இது ஒர்க் ஆகும்? பாருங்க, சப்போஸ் இந்த ஃபுல் ஸ்ட்ரீட்ட கன்சிடர் பண்ணாம, நீங்க வெறும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ வந்து கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க ஈஸியா சொல்லலாம். தி மேக்ஸிமம் அமௌண்ட் இங்க வந்து திருடுறீங்க முடியும் அமௌண்ட் வந்து வெறும் இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருக்க மணி. இப்போ சப்போஸ் இப்போ ஒரு இன்னொரு ஹவுஸ கொண்டு வரலாம் இந்த லாஜிக். 2 ஹவுஸ் இருந்துச்சுனாலும் ரொம்ப சிம்பிள்ல. நீங்க இப்ப என்ன சொல்லுவீங்க, இந்த 2 ஹவுஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரீட்ல, இந்த மேக்ஸிமம் திருட முடிய அமௌண்ட் வந்து இந்த மேக்ஸிமம் மணி இந்த 2 ஹவுஸஸ். சோ இங்க வந்து நீங்க மேக்ஸிமம் அமௌண்ட் திருட முடியும் 7. ஏன் 2 ஹவுஸ்ல இருந்து திருட முடியாது? ஏன்னா அட்ஜசன்ட் வீட்ல இருந்து உங்களுக்கு திருட முடியாது. சோ மேக்ஸிமம் இங்க திருட முடிய அமௌண்ட் வந்து 7. சோ இது மாரி நீங்க ஒரு ஹவுஸா சேர்த்துட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. சரியா? இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஆ ஒரு ட்ரை ரன் பண்ணி இந்த ஃபுல் கான்செப்ட். சோ இதுதான் நம்ம ப்ராப்ளமோட ட்ரை ரன். நான் டைனமிக் புரோகிராமிங் அப்ரோச் படி என்ன பண்ணுவேன், நான் ஃபுல் ஸ்ட்ரீட்ட கன்சிடர் பண்ணாம ஒரு ஹவுஸா கன்சிடர் பண்ணி நான் என் சீக்வென்ஸ்க்கு சேர்ப்பேன். சோ அதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன இருக்கும், வெறும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருப்போம். சோ இன்னொன்னு நான் பண்ணுவேன் இங்க, அந்த பர்ட்டிகுலர் பாக்ஸ்ல நான் என்ன எழுத போறேன்னா, இவ்வளோ ஹவுஸ் கன்சிடர் பண்ணா நான் மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் திருட முடியுமோன்னு எழுதுவேன். அந்த பர்ட்டிகுலர் பாக்ஸ்க்குள்ள, புது பாக்ஸ்க்குள்ள. பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கு. வெறும் இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் தான் இருக்குல்ல. ஹவுஸ் வித் த மணி 2. இப்போ மேக்ஸிமம் திருட முடிய அமௌண்ட் எவ்வளோ? வெறும் இந்த 2 தான். சோ வெறும் நான் இங்க வந்து 2ன்னே எழுதிருவேன். இப்போ 2 ஹவுஸ் கன்சிடர் பண்ணலாம் சரியா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாக்ஸ ஃபில் பண்ணிட்டோம். இப்போ 7யும் கன்சிடர் பண்ணணும். செகண்ட் ஹவுஸையும் கன்சிடர் பண்ணணும். இப்போ இந்த 2 ஹவுஸஸ கன்சிடர் பண்ண முடியுது. மேக்ஸிமம் திருட முடிய அமௌண்ட் எவ்வளோ? ஆ இங்க வந்து ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். இந்த 2 வெறும் 2 ஹவுஸ் இருக்கும்போது மேக்ஸிமம் அமௌண்ட் இந்த 2 ஹவுஸஸ் தான் நான் திருட முடியும். சோ இங்க வந்து 7ன்னு எழுதுறேன். இப்போ தான் கொஞ்சம் லாஜிக்க பில்ட் பண்ண மாரி இருக்கும். ஏன்னா நம்ம 3 ஹவுஸ் வந்து கொண்டு வர போறோம் இங்க. 2, 7 நாம் ஆல்ரெடி எழுதிட்டோம். சோ இந்த 7 என்ன குறிக்குதுன்னா, நம்ம வெறும் ஃபர்ஸ்ட் 2 ஹவுஸஸ் கன்சிடர் பண்ணா அந்த மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்ட் வந்து 7. சரியா? இப்போ வெறும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் கன்சிடர் பண்ணேன்னா, அந்த மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்ட் வந்து 2. இப்போ நான் 3 ஹவுஸ கன்சிடர் பண்ணும்பொழுது, இந்த மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்ட் வந்து எடுக்கறக்கு
என்ன பண்ணணும்னா 2 வேல்யூஸ கம்பேர் பண்ணணும். ஐதர் நான் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த இந்த ஹவுஸ்ல நான் அந்த மணிய திருடிட்டு, அதோட வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் இருக்க மணிய சேர்க்கலாம். இப்ப 9 + 2 11ன்னு சேர்க்கலாம். சரியா? இல்லன்னா நான் இந்த இந்த ஹவுஸ்ல இருந்து திருடின அமௌண்ட்ட வந்து அ நான் டைரக்ட்டா எடுக்கலாம். ஏன்னா பாருங்க, நான் ஏன் 9 அண்ட் 7 திருட முடியாது? ஏன்னா இது அட்ஜசன்ட் ஹவுஸ்ல இருந்து திருட முடியாது. ஸோ ஐதர் நான் இங்க ஒரு ஹவுஸ ஸ்கிப் பண்ணி அ அ அங்க பார்த்து அந்த ஹவுஸோட மணிய திருடலாம். ஸோ ஐதர் 2 + 9 இல்லன்னா 7. இதுல 2 பாசிபிள் மேக்ஸிமம் அமௌண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல எவ்வளவு மேக்ஸிமமா இருக்கும்? ஆப்வியஸா 11 தான் இருக்கும். ஸோ இங்க வந்து நான் 11 வந்து ஃபில் பண்ணுவேன். சரியா? இது நெக்ஸ்ட் இட்டரேஷன்ல உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும் இது. இப்போ 2, 7, 11 4த் வந்து கொண்டு வந்திருக்கேங்க 3. சரியா? இப்போ இந்த இதுலயும் நம்மளுக்கு சேம் டயலமா தான் இருக்கும். நான் ஐதர் இந்த ஹவுஸ்ல இருந்து மணிய திருடிட்டு, இந்த ஹவுஸ்ல இருந்து மணி திருடிட்டு, நான் வந்து எடுத்து போலாம் காச. இல்லன்னா இந்த ஹவுஸ்ல வந்து இங்க இருக்க காச வந்து எடுத்து போலாம். ஸோ 3 + 7 எங்க? 10. பாருங்க, நான் ஏன் இந்த 2 ஹவுஸ்ல இருந்து திருட முடியாது சேர்த்து? ஏன்னா 3 பிளஸ் அட்ஜசன்ட் வீட்ல இருந்து திருட முடியாது. ஸோ இதுதான் பார்க்கணும். ஸோ இது 3 + 11 பெருசா? இல்ல. ஐ மீன் 3 + 7 பெருசா? 11 பெருசா? ஆப்வியஸா 11 தான் பெருசு. ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன எழுதப் போறேன்னா 11 எழுதிருவேன். ஸோ இப்போ வந்து நம்ம 5த் ஹவுஸ வந்து கொண்டு வரலாம். இதுதான் 5த் ஹவுஸ். இங்கேயும் சேம் டயலமா தான் இருக்கும். ஐதர் நான் இந் இது இந்த ஹவுஸ் வரைக்கும் திருடின அமௌண்ட் பிளஸ் இந்த ஹவுஸ்ல இருந்து திருடின அமௌண்ட்ட சேர்த்து எடுத்து போலாம். இல்லன்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹவுஸ் இருக்க அமௌண்ட்ட வந்து நான் டைரக்ட்டா எடுத்து போலாம். ஸோ இங்க வந்து 1 + 11 இங்க வந்து 12 இருக்கும். ஸோ இது 2ல என்ன பெருசு? ஆப்வியஸா 12 தான் பெருசு. ஸோ இங்க வந்து எழுதிறேன். சரியா? சோ இப்போ என்ன சொன்னா, எல்லா ஹவுஸையும் கன்சிடர் பண்ணும்போது மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்ட் வந்து 12ன்னு நம்ம டைனமிக் புரோகிராமிங் அப்ரோச் சொல்லுது. நம்ம ட்ரைவர பார்த்து முடிச்சுட்டோம். ஆனா நம்ம கோட் எழுத தான் வந்திருக்கோம்ல. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சூடோ கோட் வச்சு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுப்போம். இந்த சூடோ கோட்ல என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம எட்ஜ் கேஸ் ஹேண்டில் பண்ணுவோம். வெறும் ஒரே வீடு வந்து இந்த ஸ்ட்ரீட்ல இருந்துச்சுன்னா, ஆப்வியஸா the மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்ட் என்னவா இருக்கும்? அந்த வீட்ல இருக்க அமௌண்ட் தான். சோ இஃப் nums has one element, return nums of 0. இப்போ வந்து நம்ம வந்து மோர் தென் ஒன் ஹவுஸ் இந்த ஸ்ட்ரீட்டோட கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ண போறோம். சப்போஸ் நம்ம ஸ்ட்ரீட்ல வந்து 2 ஹவுஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இந்த பாருங்க, இங்க பாக்ஸ்ல என்ன குறிக்குது? இந்த பாக்ஸ் வந்து என்ன குறிக்குது? when only one house is there in the street, எவ்வளவு வந்து மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்ட்னு குறிக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நம்ம டைனமிக் ப்ரோகிராமிங் அப்ரோச்ல. செகண்ட் பாக்ஸ் என்ன குறிக்கும்? நம்ம 2 ஹவுசஸ் கன்சிடர் பண்ணும்போது இந்த மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்ட். தேர்ட் பாக்ஸ் என்ன வேல்யூ குறிக்கணும்? இந்த ஃபர்ஸ்ட் 3 ஹவுசஸ் வந்து இருக்கும்போது எவ்வளவு மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்ட்னு குறிக்கணும். சோ இப்போ வந்து நான் இந்த செகண்ட் பாக்ஸோட வேல்யூ வந்து அப்டேட் பண்ணும்போது 2 ஹவுசஸ் கன்சிடர் பண்றேன். சரியா? இப்போ இந்த 2 ஹவுஸ் நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கும்போது அந்த பாக்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுவேன்? த மேக்ஸிமம் அமௌண்ட் இன் ஐதர் ஆஃப் த ஹவுசஸ் தான் நம்ம அந்த பாக்ஸ்ல அப்டேட் பண்ணுவோம். 2 ஹவுஸ் இருக்கும்போது எந்த ஹவுஸ்ல வந்து மேக்ஸிமம் மணி இருக்கோ அவ்வளவுதான் மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்டா இருக்கும். சோ அத பார்க்கலாம் இங்க. இப்ப வந்து வெறும் 1 அண்ட் 2 ஹவுஸ கன்சிடர் பண்ணும்போது இந்த மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்ட் என்னவா இருக்கும்? இந்த ஹவுஸ் 2ல இருக்க அமௌண்ட். சோ இங்க வந்து நான் 2ன்னு அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ அதர் பாக்ஸஸ்ல எப்படி வந்து அப்டேட் பண்ணணும்னு பார்க்கணும். சரியா? ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான் இங்க. ஆ, என்ன பண்ணணும்னா ஃபார் ஈச் ஆஃப் த பாக்ஸஸ் 3 ஹவுஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த இந்த பாக்ஸ அப்டேட் பண்ணும்போது லாஜிக் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஐதர் நான் வந்து அப் டூ திஸ் ஹவுஸ், அப் டூ ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல ஒரு வீடு தாண்டி நான் முன்னாடி போய், அந்த வீட்ல இருந்து மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்ட்டையும் எடுத்துட்டு, இந்த கரண்ட் வீட்ல இருந்து அமௌண்ட் எடுத்துட்டு நான் போடுவேன். ஸோ அது ஒரு காம்பினேஷனா இருக்கும் எனக்கு. இல்லன்னா, நான் வெறும் இந்த ப்ரீவியஸ் ஹவுஸ்ல இருக்க அமௌண்ட்டே வந்து மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்ட்ன்னு எடுத்து போலாம். எப்படின்னு பார்க்கலாம் இங்க. இப்போ 3 + 1 இங்க. ஐதர் நான் 4 மணி வச்சுட்டு போலாம். இல்லன்னா இங்க இந்த 2 மணி வச்சுட்டு போலாம். ஐதர் நான் இந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் ஹவுஸ் வரைக்கும் இந்த மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்ட் வந்து எடுத்து போலாம். இல்லன்னா இந்த கரண்ட் ஹவுஸோட அமௌண்ட்டும் அப்புறம் இந்த மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்ட் 1 ஹவுஸ் பிஃபோர் அது வந்து சேர்த்து நான் எடுத்து போலாம். ஸோ இங்க வந்து 3 + 1 எடுத்து போலாம். இல்லன்னா இங்க 2 எடுத்து போலாம். ஸோ இங்க என்ன இருக்கும்? மேக்ஸிமம் 3 + 1 is 4 அண்ட் 2 வந்து 2 தான். So 4. சரியா? So இங்க ஒரு அப்டேட் ரூல் என்ன? அப்டேட் nums of I to the maximum of nums of I minus 1. The maximum of the previous house. இல்லன்னா nums of I plus nums of I minus 2. சரியா? லாஸ்ட் பாக்ஸையும் போய் அப்டேட் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ் அப்டேட் பண்ணும்போது லாஸ்ட் பாக்ஸ ஐதர் நான் வந்து இந்த 4 எடுத்து போலாம். இல்லன்னா நான் 1 plus 2 எடுத்து போலாம். So 1 plus 2 எவ்வளவு? 3. இங்க வந்து 4 தான் என்னோட அதர் ஆப்ஷன். இது ரெண்டுல என்ன மேக்ஸிமம் இருக்கும்? ஆப்வியஸா 4 தான் மேக்ஸிமம். சோ இந்த மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்ட் வந்து 4ன்னு இங்க சொல்லுது. சோ இதுதான் இந்த லாஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குதோ, என்ன சொல்லும்? ஃபுல் ஸ்ட்ரீட்ல இருக்க ஹவுசஸ் கன்சிடர் பண்ணா எவ்வளவு வந்து மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்ட் இருக்கும். சோ இப்படி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இப்போ ஜாவா கூடயும் பைத்தன் கூடயும் குயிக்கா பார்த்துடலாம். சோ இதுதான் நம்ம ப்ராப்ளமோட ஜாவா கோட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம எஜுகேஷன் ஹேண்டில் பண்ணணும். இந்த ஸ்ட்ரீட்ல வெறும் ஒரு ஹவுஸ் மட்டும் இருந்துச்சுன்னா, இஃப் nums டாட் லென்த்
இஸ் ஈக்குவல் டு 1. நான் என்ன பண்ணணும், வெறும் அந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருக்க வேல்யூ வந்து எடுத்து கொடுக்கணும். ரிட்டர்ன் நம்ஸ் ஆஃப் 0. இப்போ வெறும் இந்த 2 ஹவுஸ் இருக்கும்போது லாஜிக் என்னவா இருந்துச்சு, நம்ஸ் ஆஃப் 1 is equal to maths dot max of nums of 1, comma nums of 0. So இந்த செகண்ட் ஹவுஸோட அப்டேட் ரூல் மேக்ஸ் ஆஃப் நம்ஸ் ஆஃப் 1 இல்ல நம்ஸ் ஆஃப் 0. அதான் செகண்ட் ஹவுஸோட அப்டேட் ரூல். இப்போ அதர் ஹவுஸஸோட அப்டேட் ரூல் என்னவா இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. ஸோ ஃபார் i is equal to 2, i less than nums dot len i plus plus. ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சுல. ஸோ nums of I is equal to math dot max nums of I minus 1. either நான் அந்த up to the previous house வரைக்கும் எவ்வளவு maximum stealable amount இருந்துச்சுன்னு எடுத்து போலாம். இல்லனா nums of I minus 2 plus nums of I. So இதுதான் அப்டேட் ரூல் இருந்துச்சு. லாஸ்ட்ல நம்ம மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்ட் ஆஃப் த ஹோல் ஸ்ட்ரீட் என்ன பாக்ஸ் இருக்கும், the லாஸ்ட் இண்டெக்ஸ் தான் குறிக்கும். ஸோ ரிட்டர்ன் nums of nums dot length minus 1. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட கோட். ரன் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்ட். இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். இப்போ குயிக்கா நம்ம பைத்தன் கோடையும் பார்க்க போறோம். இது சேம் லாஜிக்கா தான் இருக்கும். சோ இதுதான் நம்ம ப்ராப்ளமோட பைத்தன் கோட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எட்ஜ் கேஸ் ஹேண்டில் பண்ணுவோம். வெறும் ஒரு ஹவுஸ் மட்டும் இந்த ஸ்ட்ரீட்ல இருந்துச்சுன்னா அந்த மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்ட் எவ்வளவா இருக்கும், அந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருக்க வேல்யூவா தான் இருக்கும். இப்போ வந்து செகண்ட் ஹவுஸோட அப்டேட் ரூல பார்க்கலாம். 2 ஹவுஸஸ கன்சிடர் பண்ணும்போது 2 ஹவுஸஸ கன்சிடர் பண்ணும்போது the maximum stealable amount என்னவா இருக்கும், the maximum amount in the first and the second house எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் இந்த 2 houses கன்சிடர் பண்ணும்போது maximum stealable amount இருக்கும். இப்போ வந்து மோர் ஹவுசஸ் ஆட் பண்ணி அதோட அப்டேட் ரூல் சேமா தான் இருக்கும், ஒரு ஆர்டர்ல வரும். ஸோ வந்து அதர் இண்டிசஸோட அப்டேட் ரூல் ரொம்ப சிம்பிள் தான். நம்ஸ் ஆஃப் I is equal to max of nums of I minus 1. either நான் up to the previous house கன்சிடர் பண்ண சீக்வன்ஸ்ல எவ்வளவு ஹவுஸ்லயும் மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்ட் எடுத்து போகலாம். இல்லனா இந்த கரண்ட் ஹவுஸ்ல இருந்து மணி எடுத்து அப்புறம் இந்த மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்ட் 2 ஹவுசஸ் பேக், ஐ மீன் ஒரு ஹவுஸ் தாண்டி ப்ரீவியஸ் ஹவுஸ். ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் சேர்த்து எடுத்து போகலாம். ஏன்னா நம்ஸ் ஆஃப் I பிளஸ் நம்ஸ் ஆஃப் I மைனஸ் 1 போட முடியாது, ஏன்னா அட்ஜஸ்டன்ட் ஹவுசஸ்ல இருந்து எடுத்து போக முடியாது. சரியா? சோ அதான் எல்லா ஹவுஸோட அப்டேட் ரூல். ஃபைனலா இந்த லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் மை அரேல வந்து எவ்வளவு காசு இருக்கோ அதுதான் இந்த மேக்ஸிமம் ஸ்டீலபிள் அமௌண்ட் ஆஃப் த ஹோல் ஸ்ட்ரீட். அதுதான் ரிட்டர்ன் பண்றேன். ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண முடியும் வந்துச்சுன்னு. இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிதான் எல்லாம் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ்லாம் போய் சேரும். நான் கூடி சீக்கிரமா இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் ப்ராப்ளமோட உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் தென் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.